அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் சிந்தன் அவர்கள். வணக்கம் தொடர். கிட்டத்தட்ட 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. வாக்குப்பதிவு விவரங்களும் வெளியில் வந்திருக்குது. இதை பார்க்கும்போது எல்லா கட்டங்களிலுமே வாக்குப்பதிவு விகிதம் என்பது சரிஞ்சிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இதிலிருந்தே நம்ம நேர்காணல ஆரம்பிக்கலாம். இல்லை, வாக்குப்பதிவு விவரம் எல்லா மாநிலத்திலையும் சரியலை. அதாவது குறிப்பாக பிஜேபிக்கு 2019 தேர்தலில் அலை அடித்தது என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் சரிஞ்சிருக்கு. ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் அல்லது குஜராத்திலிருந்து பீகார் வரையிலான மாநிலங்களில், கர்நாடகா உள்ளிட்டு வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு. இது ஏற்கனவே சொல்கிற ட்ரெண்டை உறுதிப்படுத்துது. அதனால தான் யோகேந்திர யாதவ் மாதிரியான அவங்க பொலிட்டிக்கலாக ஆன்டி மோடியாக இருந்தாலும் ஒரு இந்த மாதிரியான கணிப்புகளில் ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் இப்போ உறுதியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி அதனுடைய கூட்டணியே ஒட்டுமொத்தமாக 268 சீட்டுக்கு மேலே ஜெயிக்காது. 268 சீட்டுக்கு மேலே ஜெயிக்காதுன்னா அந்த கூட்டணி, இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை. ஸோ நீங்கள் 400 சீட்டு ஜெயிப்போம், 2019 நாங்கள் வாங்கினதை விட அதிகமான ரிசல்ட் வாங்குவோம்னு ஒரு ஜம்பமாக சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஏன் இல்லை? நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா சர்வேவும் பிஜேபி மீண்டும் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தல் நடக்கவே அதற்கான சாத்தியமே இல்லை என்பது களத்தில் தெரியுது. அதை பற்றி வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலைமை வருதுன்னா அதனோட அர்த்தம் பிஜேபியோட அந்த உண்மை முகம், அவர்கள் எந்த பகுதியில் வாக்கு சதவீதத்தை அதிகமாக குவித்திருந்தார்களோ அங்கேயே அம்பலப்பட்டிருக்கிறது. கணிப்புகளை வச்சு இந்த இடத்துக்கு வந்துட முடியுமா? ஏன்னா பல நேரங்களில் கணிப்புகள் பொய்யாகி இருக்கு. வெறும் கணிப்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு எப்படி வந்துட முடியும்? பாஜக தோற்றுரும் அப்படிங்கிறது இப்படி பார்க்கலாமே. கணிப்புகளை பெரும்பாலும் திரிக்கக்கூடிய ஒரு ஊடக சூழல் இருக்கிற இந்தியாவில் கணிப்புகள் திரித்தாலும் கூட மக்கள் நம்ப மாட்டார்கள் என்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் அதில் நிறைய வேறு பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் நான் நம்பக்கூடியது ஒன்று தான். இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களுடைய லாயல்ட்டியை இன்றைக்கு மோடியிடமிருந்து அப்படியே மடைமாற்றுகிறார்கள் என்பதை பார்க்குறோம். அவர்களுக்கு எல்லாமே பணம், வரவு, செலவு தான். ஸோ அவர்களுடைய அந்த நம்பகத்தன்மை என்பது மோடியை நோக்கி மட்டும் இல்லை என்பதே ஒரு மெசேஜ் தான். அது எப்படி சொல்கிறீங்க? இல்லையா, நம்ம பார்க்குறோம்ல, அதாவது சில ஊடகங்கள் ரொம்ப அதீதமாக மோடி ஆதரவாக எழுதி கொண்டிருந்த ஊடகங்கள், அது இப்போ வரைக்கும் ஊடகங்கள் விமர்சனபூர்வமாக எழுத ஆரம்பிக்கின்றன. நீங்கள் நேற்று ஒரு ஆங்கில ஊடகத்தில், அதாவது இன்று ஒரு ஆங்கில ஊடகத்தில் மோடியுடைய அவருடைய அந்த வேட்புமனு தாக்கல் பண்ண போகிற ஊர்வலத்தில் இளைஞர்களை பேட்டி எடுத்து போடுறாங்க. அந்த இளைஞர்கள் பேட்டியில் பேச்சுவாக்கில் சொல்கிறாங்க, இது பிரதமர் மோடியுடைய கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம், அதனால தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், ஆனால் நாங்கள் யாருக்கு வாக்களிப்போம் என்பதை இப்போதைக்கு சொல்ல மாட்டோம்னு அந்த ஊர்வலத்தில் நின்றுக்கிட்டே சொல்கிறாங்க. அதை சொல்கிறத அந்த ஊடகமும் பதிவு பண்ணுது. இதுபோல் கடந்த காலத்தில் நடந்ததில்லை. விமர்சன கருத்துக்களையே முடக்குவது, பேசவே விடாமல் இருப்பது என்பதெல்லாம் அந்த ஊடகங்களே பண்ணாங்க. வெளியிலிருந்து ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது வேறு. அந்த ஊடக முதலாளிகளே ஆமாம், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு பேர் தான் நடுநிலை, நாங்கள் அவங்க செய்தியையும் போடுவோம், எதிர்கட்சி செய்தியையும் போடுவோம், ஆனால் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம், விமர்சிக்கிற வேலை எதிர்கட்சியோடதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரியான ஊடகங்களில் இந்த செய்திகள்லாம் வருவதுங்கிறது அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்திருக்கு. மோடி ஜெயிக்க மாட்டார், அப்போ நமக்கு புதிதாக வரக்கூடிய ஆட்சி நம்ம கையில் இருக்கணும், அப்போ இப்போது இருந்தே அதற்கேற்றார் போல் ஸ்ருதியை மாற்றி பாடுவதுங்கிறது நடக்குது. பொதுவாக வாக்குப்பதிவு குறையுது அப்படின்னா அது ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதற்கு முன்பும் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சிருக்கு. அது சம்டைம்ஸ் பொய்யாவும் மாறி இருக்குது. இருந்தாலும் இந்த முறை நீங்கள் வலுவாக இருக்கிறதா சொல்லக்கூடிய, அதாவது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறதாக சொல்லக்கூடிய மகாராஷ்டிரம் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், ஈவன் காஷ்மீரில் கொஞ்சம் அதிகரிச்சிருந்தாலும் ஒப்பீட்டளவில் வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப லோவாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் மோடியை வீழ்த்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, காஷ்மீரை உதாரணமாக எடுத்துக்கலாம். காஷ்மீரில் வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே தெரியுமில்ல, பிஜேபியே அங்கே போட்டியிடலை. பிஜேபி போட்டியே பயப்படுற இடத்துல வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குன்னா பிஜேபி ஆல்ரெடி தோத்துருச்சு. அதே மாதிரி இப்போ பீகாரில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கலை அப்படின்னு சொன்னால், உச்சபட்சமான பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி செஞ்சுட்டு இருக்கும்போது வாக்கு சதவீதம் குறையுதுன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வாக்களிக்க வரலன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப அப்ரப்டாக வெளியில் தெரிகிற விஷயந்தான். என்னென்னா, வாக்கு சதவீதத்தை வைத்து மட்டும் எந்த முடிவுக்கு வர முடியாது. ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க, பாஜக தோற்க வேண்டும் என்று நினைக்கிற யாரும் இந்த தேர்தலில் வாக்களிக்காமல் இல்லை.
அப்போவும் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வாக்களிக்கிறேங்கிறது தான். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளானது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த தேர்தல் மீதான நம்பிக்கையையே சிதைக்கிற வேலை நடக்கும்போது, தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கல, வாக்குப்பதிவு நேர்மையாக நடக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே இருக்கிற சந்தேகங்கள் முழுமையாக தீரலை, தேர்தல் ஆணையத்துடைய அந்த தேர்தல் அறிவிப்பு இப்போ கொடுக்குற அது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுல டிலே, இத்தனைக்கும் நடுவில் மக்கள் வந்து வாக்களிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் அது மக்கள் ஜனநாயகத்தை நம்புகிறார்கள்ங்கிறது தான். ஸோ இப்போ ஜனநாயகத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னா இந்த தேர்தல் முடிவுகளில் அதற்கேற்ற தீர்ப்பு வர வேண்டும். அதை நோக்கி தான் போகிறதா மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. ஆணையம் அல்லது எண்ணிக்கை நாளைக்கு சரியாக நடக்குமா, நேர்மையாக நடக்குமா, பாஜக இதையெல்லாம் சும்மா விட்டு விடுமா? நீங்கள் பத்திரிகையாளர் பர்கலா பிரபாகர் சொல்லும்போது அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான சூழலில் பிஜேபி வந்து தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தயங்கும், விடாது, வேறு ஏதோ ஒரு வழிமுறையில் அதுவும் ஹைஜாக் பண்ண பார்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த அச்சம் இருக்குது. ஆனால் மக்கள் விழிப்புடன் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் கலங்கம் செஞ்சாலும் நீங்கள் எங்களுக்கு அல்டிமேட்டாக எங்களுக்கு ஜனநாயகம் வேணும், எங்களுக்கு வளர்ச்சி வேணும் என்று மக்கள் முடிவு செஞ்சு விட்டால் அதுதானே ரிசல்ட்டாக இருக்க முடியும். ரிசல்ட்டே வந்து ஒரு வேளை இதையெல்லாம் நீங்கள் ரிக் பண்ணுறீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். டிக்டேட்டர்ஸ் வந்து டிஃபீட்டட் பை பீப்புள். சர்வாதிகாரிகளை மக்கள் வீழ்த்துவார்கள். அதான். பரகலா பிரபாகர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி வரேன். நம்ம கருத்து கணிப்புகள் தொடர்பாகவும் பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், பேர் சொல்லிடலாம், சாணக்கியாவுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா கூட்டணி 25 இடங்கள் வரைக்கும் வரும், பாஜக 330 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கும், நீங்கள் வந்து ஜூன் 4 பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்ட்டுருக்காரு. அப்போது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான கணிப்புகளை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அசம்ஷனையும் பார்க்குறோம். இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணி 25 இடம்னா தமிழ்நாட்டில் 75 இடங்கள் மொத்தம் ஆல் ஓவர் இந்தியா 75 சீட்டு ஜெயிக்கும்னு சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார். இப்போ நம்ம வந்து 75 சீட்டை வந்து ஓகே அவருடைய கணிப்புங்கிறத நம்ம இது பண்ணிப்போம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நாங்களும் அணியில் போட்டிடுறோம், நாங்கள் தோற்போம்னு சொல்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் எங்கே தோப்போம், அங்கே தோக்கிற இடத்துல யார் ஜெயிப்பா? ஏன்னா நீங்கள் வந்து பாஜகவுக்கு கொடுக்குற சீட்டு வந்து 330. அப்போ 330 சீட்டில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க ஏதாவது ஒன்று ஜெயிச்சாகணும். ஒன்று கூட ஜெயிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வேணால் அவங்களோட கற்பனையில் கோயம்புத்தூரில் அவங்க ஆல்ரெடி பிரதமர் ஆகிட்டாங்க, அது அவ்வளோதான். அது வந்து அவங்களோட கற்பனை. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வந்து அவங்க எழுதுவாங்க, ஜூன் 4 வரைக்கும் அண்ணாமலை பிரதமர், அப்படி வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி கேரளா ஜெயிக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி ரேவண்ணா வழக்கு வந்த பிறகும் கர்நாடக மக்கள் பாஜகவை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறார்களா? நீங்கள் வந்து ஹேமந்த் சோரனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறையில் இருப்பாங்க, ஆனால் ரேவண்ணாவுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருவாங்கன்னா இதை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை ஜெர்மனியிலேருந்து அவர் வருவதை அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பாருன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? தெரியல. அதே மாதிரி ஆந்திராவில் இவர்களுடைய படத்தை போட்டு இவர்களுடைய ப்ரெசன்ஸில் வாக்குறுதி கொடுக்கறதுக்கே கூட்டணி கட்சிகள் தயார் இல்லை. ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ பாஜகவுக்கு நம்பர் தொடங்கும்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி தான் அதுக்கு மேலே நீங்கள் ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார், இங்கெல்லாம் ஏற்கனவே ஜெயிச்சதை விட ஒரு சீட் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்போ எங்கேருந்து வரும்? நீங்கள் ஒரு வேளை வந்து புதிதாக சில தொகுதிகளை உருவாக்கி அந்த தொகுதிகளில் அந்த தொகுதியில் வந்து ரங்கராஜ் பாண்டே மட்டும் வாக்களித்தார் என்றால் நிச்சயமாக அந்த தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிண்டலுக்குரிய விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர அவருடைய சார்பு நிலை, நான் அரசியல்வாதியாக இருந்துட்டு ஒரு நிலை எடுக்கிறேன், அது வேறு. ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு ஒரு நிலை எடுக்கிறார் இல்லையா, அது மக்களுக்கு தெரியும்ல நீங்கள் யாருங்கிறது. நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரகர், நீங்கள் வந்து பிஜேபியுடைய மனம் தளரக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு அவங்க மெயின் ஸ்பான்சர், மனம் தளரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் விடாப்பிடியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேரக்டாக ஸ்பான்சர்னு சொல்கிறீங்களே? ஆமாம்மா. பிஜேபிங்கிற அந்த கட்சி பல பேரை வந்து ஆன்லைனில் தனக்கு கருத்துருவாக்கம் செய்வதற்காக தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு செல்கிறது. அதில் வந்து இவரெல்லாம் வந்து ஓப்பன் மோடி சப்போர்ட்டர் தான். அவர் தந்தி டிவியில் இருந்தபோதே மோடி எப்படி பேட்டி எடுத்தார், மற்றவங்களை எப்படி பேட்டி எடுத்தாருன்னு இப்போ எடுத்து பாருங்கள், அந்த பேட்டிகள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கும்போது ஒரு கட்சி ஆதரவாளர் என்ன பேச முடியுமோ அதை அவர் பேசுகிறாரு. அவராலேயே 400 சீட் கொடுக்க முடியல. அதை தான் மோடி புரிஞ்சுக்கணும். ஏன்னா மோடி தான் 400ங்கிற எண்ணிக்கையை சொன்னார். உங்களுக்கு ஹார்ட்கோர் சப்போர்ட்டர் ரங்கராஜ் பாண்டாவே நீங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கல, இந்திய மக்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? பரகலா பிரபாகர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். அவர் என்னன்னா,
மற்ற தேர்தல்கள் மாதிரி இல்லாமல் இந்த தேர்தலில் ஜூன் 4 ரிசல்ட் வரும்னே நம்மால் எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளவு அச்சம் மிகுந்த சூழலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியிருக்கா? இல்லை இந்த தேர்தல் முடிவுகள் வருமா வராதாங்கிறது நம்ம யாரை எதிர்த்து போராடுறோங்கிறதுல இருந்து வரக்கூடிய சந்தேகம். ஏன்னா இந்த பாஜக தான் போட்டியிடுதுன்னா அது ஒரு கட்சி, அதனோட எல்லா தலைவர்களும் அவங்க நெட்வொர்க்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்சி வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, அதுக்கு மெம்பர்ஷிப் இருக்குது. இப்போ ஒன்றும் ஒரு 4 கோடி ரூபாய் ட்ரெயினில் பிடிச்சா கூட அந்த கட்சி மெம்பர் அவருக்கு ஈக்கு கொடுத்தது நயினார் நாகேந்திரன்னு மொத்தமும் வெளியில் வருது. சிபிசிஐடி விசாரிக்க முடியுது. ஆனால் பாஜகவை இயக்குகிற ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்புடைய நெட்வொர்க் என்ன, அதனுடைய உறுப்பினர்கள் யார், அவங்க எங்கேருந்து செயல்படுறாங்க, அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்குள்ளே இருக்காங்களா, அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்காங்களா, அவர்கள் நீதித்துறைக்குள்ளே இருக்காங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு மெம்பர்ஷிப் கிடையாது. ஆனால் அந்த அமைப்பு திட்டமிட்ட முறையில் செயல்படுது. அதுக்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் குவிந்து கிடக்குது. அதுக்கு நூற்றாண்டு வரப்போகுது. நூற்றாண்டு வரும்போது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஒரு தேவை இருக்குது. இந்தியாவுடைய அதிகாரத்தை முழுக்க முழுக்க தன் கையில் வச்சிருக்கணுங்கிற தேவை இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து ஆயுதம் ஏந்திய ஒரு குறுங்குழுவை வைத்துக்கொண்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தையே வழிநடத்தணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாமே எழுத்துப்பூர்வமாக அவங்களுடைய ஆவணங்கள் இருந்து பேசக்கூடிய விஷயந்தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர்கள் தேர்தல் முடிவை நியாயமாக அனுமதிப்பார்களா என்று கேட்டால் எல்லாருக்கும் பயணம் வரத்தான் செய்யும். ஆனால் இதற்கு எதிராக நிற்கக்கூடிய சக்திகள் பல்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த எங்களுக்குள்ள இருக்கிற மாற்று கருத்துக்களை எல்லாம் பின்தள்ளி விட்டு ஜனநாயகத்தை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற ஒரு அணியில் நிற்கிறோம். அதனால் அந்த பயம் வேண்டியதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து சிசிடிவிகளை ஆஃப் பண்ணுறதுன்னு இந்தியா முழுக்க எல்லா அதாவது இவிஎம் வச்சுருக்கிற எல்லா பாதுகாப்பு ஸ்ட்ராங் ரூம்கள்லையும் நடக்குது. ஆனால் கேள்வி கேட்குற இடத்துல எங்களுடைய கட்சிகள் இருக்கிறாங்க. கேள்வி கேட்காத கட்சி பிஜேபி மட்டும்தான். ஸோ தட் இவிஎம்மை ரிக் பண்ணால் எதிர்கட்சிகள் பயப்படுறோம். அதே இவிஎம்குள்ளே தான் பிஜேபி ஓட்டு இருக்குது. ஆனால் பிஜேபி பயப்படலை. இன்னொன்று, இந்தியா முழுக்க இவிஎம் ஓட்டுப்பதிவில் முறைகேடு நடந்தால் அந்த முறைகேட்டில் அதிக வாக்குப்பதிவாவது எல்லாமே தாமரை சின்னத்துக்கு தான். இது ஒரு சந்தேகமாகவே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்காவது ஒரு இடத்துல மாறி வேறு சின்னத்துக்காவது பதிவாயிருக்கணும்ல, அது இல்லை. எனவே இந்த பயம் அவர் பிரகலாத் பிரபாகர் எழுப்புவது என்பது நியாயமானது. எதிர்த்து போராடுவதை வந்து நீங்கள் மெட்டீரியலாக தான் செஞ்சாகணும், ஆள் இருந்து தான் செஞ்சாகணும். அதனால தான் இன்றைக்கி ஒரு கோயலிஷனுங்கிறது ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு அணி சேர்க்கையை உருவாக்கி முடிந்த அளவுக்கு அவர்கள் வலுவாக இருக்கிற பகுதிகளில் டஃப் ஃபைட்டை கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா நமக்கு அதிக நம்பரும் தேவை, அவர்கள் வலுவாக இருக்கிற பகுதியில் முறைகேடு நடக்காமல் பாதுகாக்கிறதும் தேவை இருக்குது. இன்னும் 3 கட்ட தேர்தல் என்பது பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 7 கட்டத்தில் பாதி கிணறை தாண்டியாச்சு, இன்னும் 3 கட்டங்கள் என்பது இருக்குது. இது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் பிரச்சாரங்களில் அந்த டோன் மாறிக்கிட்டே இருக்குது பாஜக தரப்புலேருந்து. அவர் பிரகலாத் பிரபாகர் சொல்லும் போதும் நாட்கள் நெருங்க நெருங்க பாஜக இன்னும் கொடூரமானதாக மாறும்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை உண்மைதானே. 3 கட்ட தேர்தலில் இப்போ வாக்குப்பதிவு, அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு மோடி போயிருக்காரு. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு போகிறாரு, பூஜை பண்ணிட்டு போகிறாரு, ஒரு ஊர்வலம் போகிறாரு. இது எல்லாத்துலேயுமே வந்து வெளிப்படையாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஒரு கம்யூனல் போலரைசேஷனை விட்டுட்டாரா மோடி? எந்த பொதுக்கூட்டத்திலையும் அதை நிறுத்தலை. சரி, அவர் நிறுத்தினார், ஒரு பொதுக்கூட்டத்தில் மாற்றி பேசினார், அம்பானி அதானி பற்றியெல்லாம் பேசினார்னு பார்த்தா அதே நாளில் மற்ற தலைவர்கள், பிஜேபியோட தலைவர்கள் மீண்டும் மதத்தை கொண்டு வருவது, மத அடிப்படையில் ஒரு சிந்தனையை விதைப்பது, வாக்குப்பதிவின் போது நீ வந்து இந்துவா வாக்களி என்கிறத அவங்க திரும்ப திரும்ப செய்கிறாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, நான் கூட சமீபத்தில் குஜராத்தில் பிரதமர் மோடிக்கு ஆதரவான மோடி பக்தர்னு சொல்லிக்கிற ஒரு சாதாரண தொழிலாளியை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவர் பேர் வந்து வாஜ்பாயின்னு முடியும். அவர் வந்து இதில் சொல்கிறாரு, நான் வந்து பிஜேபியோடைய பக்தன், நான் மோடியுடைய பக்தன், அவர் தான் வரணும், 400 சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பேச்சுவாக்கில் சரி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், எனக்கு இது வரைக்கும் வீட்டில் கரண்ட் கனெக்ஷன் இல்லை, அது வந்து எங்கள் எம்எல்ஏவோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கழிவுநீர் கனெக்ஷன் இல்லை, சாப்பிட்றதுக்கு அடுத்த நாளுக்கு வேலை இல்லை, இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இருந்தாலும் நான் வந்து நம்ம குஜராத்தி மோடி அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு திரும்ப சொல்கிறார். இதுதான் இன்றைக்கி வந்து சங்கிகள் அல்லது பாஜக ஆதரவாளர்களோட நிலைமை. ஏன்னா நீங்கள் வாக்களிக்கும் போது மதத்தையும் அல்லது தனிநபர் துதிப்பாடுவதையும் நீங்கள் வச்சுட்டு போனால் அந்த தனிநபர் துதிக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கணும்ல, அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சேவை ஆட்டணும்ல, அது இல்லையே. அப்போ வாக்களிக்கும் போது இதுக்கு வாக்களிச்சுட்டு அரசாங்கத்துக்கிட்ட வேற எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியோட பிரச்சாரத்தில் 2 விஷயம் முக்கியமானது நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஒன்று, மீண்டும் மீண்டும் வேலை வாய்ப்புங்கிற விஷயத்தை இந்தியா கூட்டணி முழுமையாக பேசுது.
சமூக நீதி, வேலைவாய்ப்போட தொடர்புடையது. யாருக்கு வேலை, அதில் வந்து நாங்கள் காஸ்ட் சர்வே எடுப்போம். சமூக நீதி, இதை நாங்கள் நிலைநாட்டுவோம். இரண்டாவது ஜனநாயகம். நீங்கள் இந்த தேர்தல் முறையை நான் இன்றைக்கி பாதுகாக்கணும்னாலே இந்த அமைப்பு முறை வந்தாகணும். குறிப்பாக மாநில கட்சிகளை அதிகமாக எண்ணிக்கையில் கொண்ட ஒரு கூட்டணி ஆட்சி என்பது மத்தியில் தேவை. அப்போ தான் நீங்கள் வந்து இன்றைய தேர்தல் முறையை பாதுகாக்க முடியும். எந்த ஒற்றை கட்சி வந்தாலும் இந்த முறையை அவர்கள் சிதைத்தளிப்பார்கள். அதே மாதிரி இப்போ நடக்கிற அந்த ஓட்டிங் சிஸ்டமே வந்து இன்னும் டெமோக்ரட்டைஸ் ஆகணும். மக்களுடைய வாக்குக்கு கூடுதல் மதிப்பு இருக்கணும். ஸோ இதை வந்து பேசக்கூடிய இந்த 2 முக்கியமான விஷயம், வேலைவாய்ப்பு, கல்வி, அதே மாதிரி ஜனநாயகம், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு கூட்டாட்சி ஏற்பாடு, இதை பேசக்கூடிய இந்த பிரச்சார களம் முக்கியம்னு நினைக்கிறேன். அதை கெடுக்க தான் அவங்க வந்து மதத்தை பேசுகிறாங்க. இது விவாதமே ஆகக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ராகுல் காந்தி திரும்ப திரும்ப வந்து நான் 50% தான் இடஒதுக்கீடுங்கிற கேப்பை உடைப்பேன்னு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. இது இந்திய மக்கள் முழுமைக்கும் போய் சேர்ந்தா, இந்திய மக்கள் ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்து செய்யலைன்னா அதை கேள்வி கேட்குற இடத்துல இருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த கேள்வி கேட்குற இடத்துலேயே இந்த மக்கள் இருக்கக்கூடாது பிஜேபிக்கு. ஏன்னா அதை கேள்வி கேட்டால் அவங்க சமூக நீதி பேசுவாங்க. சமூக நீதி பேசுகிற மண்ணில் பிஜேபியால் எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியாது. இந்த சமூக நீதி, அனைவருக்கும் சமத்துவம் அல்லது ஜனநாயக உரிமைகள், இதெல்லாம் தான் எதிர்த்தரப்பில் இந்த கேள்விகள் தான் எழுதுனா, இதை ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல பிஜேபியோடைய எந்த நிர்வாகியும் இருக்க முடியாது. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எலெக்ஷன் ஃப்ரண்ட்டுக்கே அது வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஒரு முறை கூட அதற்கு அவர் பதில் சொல்லலை பிரதமர் மோடி. இந்த வேலை வாய்ப்புங்கிற பிரச்சனை அப்படி தான், அவர் அதை பேசவே இல்லை. அதை பேசினா தானே ஆஃப்டர் எலெக்ஷன் அதை நிர்பந்திச்சு ஒரு போராட்டத்தை பிஜேபி முன்னெடுக்குமா இல்லையாங்கிற கேள்வி வருது. பிஜேபி எடுக்காது. ஸோ இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் அதர்ச்சும் பேசியாகணும், எதிர்த்தும் பேசியாகணுங்கிற நிலமை இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நிலமை தான். தமிழ்நாட்டில் வந்து ஈவன் திமுக ஆட்சி அமைந்த பிறகும் ஒரே அணியாக நாங்கள் எல்லாம் இருக்கும்போதும் எதிர்த்து கேட்குற குரலும் எங்களிடமிருந்தே தான் வர வேண்டும் என்பது தான். இது இந்தியா முழுமைக்கு வேறு தன்மையில் வரலாம். பட் எனிவே we are expecting something good to happen. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில்